இப்போ நம்ம இப்போ வந்து ரதீன் உலகம் சேனல்லேருந்து நம்ம ஒரு ஆசிரமத்துக்கு வந்திருக்கோம். அந்த ஆசிரமத்தில் பசங்க மொத்தம் 25 பேர். சரியா, அவங்களுக்கு நம்ம வெளியிலேருந்து வாங்கி கொடுக்கலாம். இருந்தாலும் நம்ம வெளியிலேருந்து வாங்கி கொடுக்குறதுக்கு இது நம்ம கைனால் அவங்களுக்கு சமையல் பண்ணி கொடுத்தா அவங்களுக்கு ஹெல்த்துக்கு நல்லது. நம்ம வெளியிலேருந்து அவங்க எப்படி பண்ணி கொடுக்காங்கங்கிறது சத்தியமாக நம்மளுக்கு தெரியாது. இது நம்மளே வந்து சமையல் பண்ணி அவங்களுக்கு பரிமாற போகிறோம். சரியா, நம்மளோட அறம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7வது இது ஆரம்பிக்கும். சரியா, இது ஸ்பான்சர் பண்ண இந்த சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நம்மளோட ரதீன் உலகம் சேனலுக்கு அவங்க சப்போர்ட்டிங் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். சரியா, இப்போ நம்ம என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கோங்கிறது நம்மளே பண்ணி கொடுக்கறதுனால அதையும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பசங்களுக்கு லட்டு. சரியா, லட்டு, அதுக்கப்புறம் காய்கறி. சரியா, காய்கறி, அதுக்கப்புறம் தேங்காய், அரிசி, அதுக்கப்புறம் நம்ம மஞ்சள் மசாலா ஜாமான்கள். ஆமாம், பார்த்துக்கோங்க, மஞ்சள் மசாலா ஜாமான்கள், முட்டை. இது எல்லாமே நம்ம வச்சு பண்ண போகிறோம். அவங்களுக்கு வந்து ஹெல்த்தியான புட்டா கொடுக்கணுங்கிறதுக்காண்டி நம்ம டைரெக்டாக நம்மளே வந்து பண்ணி கொடுப்போம். கடையிலேருந்து வாங்கி கொடுக்குறத விட அவங்களுக்கு நம்ம அம்மா ஸ்தானத்துலேருந்து அவங்களுக்கு பரிமாறும் போது நம்மளுக்கு ஃபுல் திருப்தி கிடைக்கும். அப்புறம் பாருங்கள், சிக்கன். சரியா, நம்ம வீட்டிலேருந்தே எல்லாமே விரவி கொண்டாந்துட்டோம்ப்பா. சரியா, பசங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கணுங்கிறதுக்காண்டி வீட்டிலேருந்தே நான் எல்லாமே பண்ணி கொண்டாந்துட்டேன். ஏன்னா அந்த பசங்க வந்து நான் என்னோடய பசங்க மாதிரி தான் நினச்சி என்னோடய கைனால் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். கண்டிப்பாக பண்ணி திருப்தியாக அவங்களுக்கு கொடுக்கணும். ரதீன் உலகம் சேனல்லேருந்து அது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு சேனல் ஆரம்பித்து இதிலேருந்து அறன்னு சொல்லி ஆரம்பித்து இதில் நிறைய பசங்களுக்கு நான் இதில் ஹெல்ப் பண்ணணும்னு நான் ரொம்ப ரொம்ப ஆசைப்படுவேன். அந்த வீடியோஸ் பார்க்குறவங்க நீங்களும் பாருங்கள், சப்போர்ட்டிங் பண்ணுங்கள். சரியா, அடுத்தாப்புல நம்ம சமையல் பண்ணி எல்லாம் முடித்ததுக்கப்புறம் ஒரு பார்க்கலாம். சரியா, ஹாய்ப்பா, பார்த்துக்கோங்க. நான் வந்து எதுக்காண்டி பூண்டு நிற்கணும்னா, ஏன்னா சின்ன பசங்க. சரியா, நம்ம வந்து பெருங்காயத்தூள்லேருந்து எல்லாமே போடணும். சும்மா மட்டும் சாம்பார் வைக்கக்கூடாது. ஏன்னா பருப்பு அவியும் போதே பூண்டு எல்லாமே போடணும். ஏன்னா அவங்க உடம்புக்கு ஹெல்த்தியாக தான் நம்ம பார்க்கணும். அதனால பூண்டு எல்லாமே போட்டு தான் சாம்பார் வைக்கேன். சரியா, ஆமாம், பார்த்துக்கோங்க. நாங்கள் வந்து எங்கள் கைனாலே பண்ணி கொடுக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். கண்டிப்பாக சூப்பராக பண்ணி கொடுக்கலாம். சரியா, வாங்க நம்ம அது சமையல்லாம் முடிச்சுட்டு அடுத்தாப்புல போகலாம். ஓகே, பாருங்கப்பா, சாம்பார் ரெடி ஆகிட்டு இருக்கு. அந்த சைடு முட்டை அவிஞ்சிட்டு இருக்கு. சாப்பாடை இறக்கியாச்சு. இன்னும் ரசம் வைக்கணும், சிக்கன் பொரிக்கணும். ஆமாம், வேலை முடிஞ்சுது. அப்புறம் இங்கே எடு பாட்டியம்மா எனக்கு ஃபுல் ஹெல்ப் பண்ணாங்க. சரியா, அதனால அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சரியா, அவங்க என் கூட நின்று அவங்க எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. சரியா, நான் கூட காவாசி தான், அம்மா தான் ஃபுல் வாசி பார்த்துருக்காங்க. சரியா, ஆமாம், சரி. பாருங்க, ரைஸு, சிக்கன் பொரியல், சாம்பார், ரசம், முட்டை, அப்போ இந்த பக்கம் வாழை இலை. இனிமேல் தான் பசங்களுக்கு பரிமாற போகிறோம். சரியா, ஆமாம், லட்டு எடுத்து வை. லட்டு அந்த இதில் இருப்பேன், அண்ணா கவரில் இருப்பேன். லட்டு எடுத்து வை. ஆமாம், ஸ்வீட்டோடு ஆரம்பிப்போம். நல்லா இருக்கலாம். லேட்டாகுது. ஓகே, சூப்பர். அங்கே உள்ள கொண்டு போவியா? எப்படி சாப்பிட்டா அதுக்கு தள்ளிவா வரே. கொஞ்சம் வைப்பா, கொஞ்சம் வை. தம்பி நல்லா சாப்பிடணும், ஆள் ஒல்லியா இருக்க. சரியா, அழகா கூட வந்து அழகா எவ்வளோதான் தம்பி போதுமா? தேவைப்பட்டா வாங்கிக்கோ. சரியா,
போடுறேன். நான் போ. you